சவுத் வெஸ்ட்டு தென்மேற்கினுடைய சிறப்பு எது எது வரணும் எது எது வரக்கூடாது. வெரி இனிஷியலி மாஸ்டர் பெட்ரூம் இஸ் ஒன் ஆஃப் த ஃபண்டாஸ்டிக் பிளேஸ் இன் தி சவுத் வெஸ்ட் கார்னர். தென்மேற்கு சவுத் வெஸ்ட் கார்னரில் கன்னி மூலையில் ஆஃபீஸ் இருக்கலாம். சவுத் ஃபேஸிங் ஹவுஸ் வெஸ்ட் ஃபேஸிங் ஹவுஸுக்கு சவுத் வெஸ்ட்டில் தலைவாசல் இருக்கக்கூடாது. அப்புறம் கன்னி மூலையில் கிச்சன் யூட்டிலிட்டி இருக்கக்கூடாது. தென்மேற்கில் கிச்சனோ யூட்டிலிட்டியோ தென்மேற்கில் இருந்துச்சுனாக்கா, அதே மாதிரி தென்மேற்கில் நிறைய காலி இடங்கள் விடக்கூடாது. அந்த கோவிலுக்கு போயிட்டு வரலாம். தென்மேற்குங்கிறது துர்கை, கன்னி மூலைக்கு உண்டானவர் ராகு. திருப்பாம்பரம், காலாஸ்திரி போன்ற கோவில்களுக்கும் லிங்கம் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரணின் அன்பான வணக்கங்கள். சவுத் வெஸ்ட்டு தென்மேற்கினுடைய சிறப்பு எது எது வரணும் எது எது வரக்கூடாது அப்படின்றது தனியாக ஒரு வீடியோ நிறைய பேர் கேட்டாங்க. அதை வச்சு தான் நாங்கள் இந்த இதில் காமிக்கிறோம். ஸோ பிளான் நிறைய நீங்கள் பார்த்துக்கிட்டே வர்றீங்க. அந்த வகையில் இது ஈஸ்ட் பக்கம் இருக்கிற ஒரு வாசல் உள்ள ஒரு பகுதின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பிளான் நீங்கள் சவுத் ஃபேஸிங்கில் பார்த்துருப்பீங்க. இப்போ இது ஈஸ்ட் ஃபேஸிங், வெஸ்ட்டு பின்னாடி இருக்கும், நார்த்து சவுத்து. அப்போ இது சவுத் ஈஸ்ட்டு, இது சவுத்து வெஸ்ட்டு கன்னி மூலை. நார்த்து வெஸ்ட்டுங்கிறது வாயு மூலை, நார்த் ஈஸ்ட்டுங்கிறது ஈசான மூலை. ஸோ இப்போ கன்னி மூலையில் என்னென்ன வரணும் என்னென்ன வரக்கூடாதுங்கிறது தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன வரணுங்கிறது சொல்லிடுறேன். வெரி இனிஷியலி மாஸ்டர் பெட்ரூம் இஸ் ஒன் ஆஃப் த ஃபண்டாஸ்டிக் பிளேஸ் இன் தி சவுத் வெஸ்ட் கார்னர். கன்னி மூலையில் மாஸ்டர் பெட்ரூம் இருப்பது சிறப்பு. உங்கள் வீட்டினுடைய பிளானை வச்சுக்கோங்க, டிக் பண்ணிக்கிட்டே வாங்க. இது மாஸ்டர் பெட்ரூம் தான் நீங்கள் வச்சு பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நம்ம அதில் தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிற இடத்துல தான் நாங்கள் கட்டில் மேலே தான் உட்காந்து பேசிகிட்ருக்குறோம். கரெக்டு. அதை சார்ந்து பூஜை ரூம் வச்சுருக்குறோம். கன்னி மூலையில் பெட்ரூமு, அந்த பெட்ரூமுடைய நார்த் ஈஸ்ட் கார்னர். இப்போ நீங்கள் இதை பெட்ரூம் போட்டிருக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல பூஜை ரூம் கொடுத்துருக்குறீங்க அப்படின்னா இது நீங்கள் உள்ளே வர்றதுக்கு உண்டான பகுதினா கரெக்டு. அப்புறம் ஆஃபீஸ் ரூம் நீங்கள் இருக்கலாம். ஸோ இந்த கன்னி மூலையில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் நாங்கள் ஆஃபீஸ் கொடுத்துருக்கோம் சார் அப்படின்னா, தென்மேற்கு சவுத் வெஸ்ட் கார்னரில் கன்னி மூலையில் ஆஃபீஸ் இருக்கலாம். மாடிப்படி வெளியில் இருக்கலாம், இப்படி இருக்கலாம். ஸோ உள்ளுக்குள்ளே வரக்கூடாதுங்க. இந்த படியானது இந்த பகுதியிலையோ இந்த பகுதியிலையோ, தெற்கு சார்ந்ததுலேயோ மேற்கு சார்ந்ததுலேயோ தென்மேற்கில் வெளியில் படி ஸ்டெப்ஸ் இருக்கலாம். கேஷ் ரூம் கன்னி மூலையில் உள்ளே பெட்ரூமுக்கு உள்ளுக்குள்ளே தனியாக ஒரு கேஷ் ரூம் நாங்கள் கொடுத்துருக்குறோம் சார், ஒரு இரும்பு பீரோ வைப்பதற்கு உண்டான அமைப்பு. ஸோ அப்படின்னாக்கா இந்த கேஷ் ரூமானது தென்மேற்கில் இருப்பது சிறப்பு. லாக்கர் ரூம், ஸோ கன்னி மூலை பெட்ரூம் 16க்கு 16 கொடுத்துருக்கோம். அதை சார்ந்து ஒரு கேஷ் ரூம் மாதிரி லாக்கர் ரூமும் கொடுத்துருக்கோம். அப்படின்னா அது கீழே பள்ளம் பதிக்கக்கூடாது, அண்டர் கிரவுண்ட் இருக்கக்கூடாது. ஸோ அதில் லாக்கர் ரூம் மேலே தனியாக உள்ளுக்குள்ளே இரும்பு பீரோவை வச்சுக்கிறது நல்லது. அப்புறம் பீரோ தென்மேற்கில் கத்தையாக பணம் சேருவதற்கு உண்டான அமைப்பு. பீரோ உடன் பீரோவோ அல்லது இரும்பு பீரோவோ அல்லது பழங்காலத்து ஒரு நல்ல வெயிட்டான பீரோவோ இருக்கலாம். மொட்டை மாடியில் கன்னி மூலையில் வாட்டர் டேங்க் இருப்பது சிறப்பு. இப்போது இதெல்லாம் இருக்கலான்னு எடுத்துருக்கிறேன். ஸோ உங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரியை விட இந்த மாதிரி இருக்குது சார் அப்படின்றதையும் நீங்கள் பதிவு பண்ணுங்கள். இப்போ எது எது இருக்கக்கூடாது, தென்மேற்குங்கிறது சவுத்து வெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ எது இருக்கக்கூடாது, நாட் ஓகே அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதெல்லாம் ஓகேன்னு எழுதியிருக்கேன், சரிங்களா? இப்போது நாட் ஓகே இன் தி சவுத் வெஸ்ட் கார்னரில் இதெல்லாம் இருக்கக்கூடாது. இப்போது சவுத் ஃபேஸிங் ஹவுஸ் வெஸ்ட் ஃபேஸிங் ஹவுஸுக்கு சவுத் வெஸ்ட்டில் தலைவாசல் இருக்கக்கூடாது. அப்போது நீங்கள் இந்த இடத்துலையோ தலைவாசல் வச்சுருந்தால் தப்பு ஒன்றுங்களா. அப்புறம் டாய்லெட் பாத்ரூம் மஸ்ட்டு, ஆரோக்கியத்தை கெடுத்துரும். தென்மேற்கில் கன்னி மூலையில் டாய்லெட் பாத்ரூம் வெளியில் இருந்தாலும் சரி, பெட்டுக்கு அட்டாச்சாக நீங்கள் போட்டிருக்கிறதே கன்னி மூலையில் இருந்தால் டாய்லெட் பாத்ரூம் இருந்தால் தவறு. அப்புறம் கன்னி மூலையில் கிச்சன் யூட்டிலிட்டி இருக்கக்கூடாது. தென்மேற்கில் கிச்சனோ யூட்டிலிட்டியோ தென்மேற்கில் இருந்துச்சுனாக்கா, அந்த பிளேட்டெல்லாம் வைக்கிறாங்க இல்லையா, ஜாதகத்தில் அந்த சனிக்கு அது சேர்ந்துருந்தாலும் சனி ராகு சேர்ந்துருந்தாலும் இந்த மாதிரி ஒரு அமைப்பு வரும். அப்போது தென்மேற்கில் கிச்சன் இருக்கக்கூடாது. சவுத்து வெஸ்ட்டில் ஸ்டோர் இருக்கக்கூடாது. தென்மேற்கில் வெறும் ஸ்டோர் இருக்கக்கூடாது. காசு பணம் வைக்கிற இடத்துல கொண்டு போய் கிச்சனுடைய ஸ்டோரை வச்சுக்கக்கூடாது.
அப்புறம் போர்வெல்லும் செப்டிக் டேங்க்கும் உறுதியாக இருக்கக்கூடாது. அப்புறம் தெருக்குத்துன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த சவுத்து வெஸ்ட்டுக்கு மேற்கு தெருக்குத்தோ அல்லது சவுத்து தெருக்குத்து. தெருக்குத்துங்கிறது என்னென்னா, நம்ம வீட்டுக்கு நேராக பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் பெட்ரூமோ ஆஃபீஸோ தெரிகிற மாதிரி, காரை நிறுத்திட்டு போகிற மாதிரி, பார்க்கிங் உள்ளே போகிற மாதிரியான அமைப்பு இந்த தெருக்குத்து இருக்கக்கூடாது. அதே மாதிரி தென்மேற்கில் நிறைய காலி இடங்கள் விடக்கூடாது. தென்மேற்கில் காலி இடம் நிறைய இருக்கக்கூடாது. ஒரு ஹால் மாதிரி வருது, இல்லை முன்முகப்பில் கார் நிறுத்துறதுக்கு பெரிய அளவில் காலி இடம் விட்டுருக்குறோம், அல்லது இடத்துல நாங்கள் தென்மேற்கில் காலியாக விட்டுட்டு பில்டிங் தள்ளி கட்டிட்டோம், அந்த மாதிரியாக அமைப்புகளையும் கண்டிப்பாக இந்த தென்மேற்கு பகுதியில் இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் சொந்த வீடாக இருக்குது, இல்லை வாடகை வீடாகவே இருக்குது, இதுக்கெல்லாம் ரெமடி இருக்கா சார்? சின்னதுலேயே ஆல்ட்ரேஷன் செஞ்சு பெரிய அளவில் பெனிஃபிட் வந்ததுக்கப்புறம் இடித்து மாற்றிக்கலாம். இப்போ வாடகை வீட்டில் இருக்கிறீங்க அல்லது ஒத்தி வீட்டில் இருக்கிறீங்க, நம்ம வீடு கிடையாது, நம்ம எப்படி செய்ய முடியும்? அப்போ தென்மேற்குக்கு உண்டான கோவில்கள், ஸோ தென்மேற்கு சவுத்து வெஸ்ட்டு கார்னருக்கு உண்டான கோவில்கள் சொல்லப்பட்டிருக்கிற அந்த கோவிலுக்கு போயிட்டு வரலாம். தென்மேற்குங்கிறது துர்கை, கன்னிமூலைக்கு உண்டானவர் ராகு, திருப்பாம்பரம், காலாஸ்திரி போன்ற கோவில்களுக்கும் ராகுவுக்கு உண்டான கோவில்களும், சிங்கத்தின் மேல் அமர்ந்த பெண் தெய்வங்கள் அனைத்தையும் இது மாதிரி இருக்கிறது எல்லாமே தென்மேற்கு, அதற்குண்டான கோவில் போயிட்டு வர்றது. அப்புறம் தென்மேற்கில் போரோ இல்லை வேறு ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னா தாம்பர கம்பை பதிச்சு பிரிச்சுக்கிறது. சின்ன எளிமையாக செய்யப்படுற பரிகாரங்கள், ஸ்லோகங்கள் சொல்கிறது. கோவிலுக்கெல்லாம் அவ்வளோ தூரம் போக முடியாது சார். அதற்கு உண்டான கன்னி மூளைக்கு உண்டான ராகுவுக்கு உண்டான காயத்ரி, வாஸ்து காயத்ரி, இதெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே வந்தோம்னாலும் நிச்சயமாக அதற்கு உண்டான தினப்பலனில் நமக்கு அந்த பிரச்சனைகள் வராமல் இருக்கும். ஸோ அதனால் இதுபடி நீங்கள் என்ன அமைக்கணும் என்ன அமைக்கக்கூடாதுங்கிறத நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதன்படி செயல்படுவது சிறப்பு. ஸோ இப்போது நீங்கள் எது எது இருக்கலாம் அப்படின்றது கன்னி மூளைங்கிறது பார்த்துருக்குறீங்க. அடுத்தடுத்து வாயு மூளை, ஈசான மூளை, அக்னி மூளை போன்றவைகளில் எது இருக்கணும் எது இருக்கக்கூடாதுங்கிறது பார்க்க போகிறோம். குபேர மூளைங்கிறது கன்னி மூளை. கன்னி மூளைக்கு உண்டானவர் ராகு. ராகு ஜாதகத்தில் 3ஆம் இடத்தில், 6ஆம் இடத்தில், 11ஆம் இடத்தில் எங்கே இருந்தாலும் நிச்சயமாக சிறப்பை கொடுக்கும். ஒருவருக்கு ஜாதகத்தில் ராகு தசை நடந்து ராகு நல்ல நிலையிலேருந்து உங்கள் வீட்டினுடைய இந்த பக்கம் இருக்கிற கோக்கியங்கிற பகுதியில் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் நிச்சயமாக காசு என்ற மிஷின் 2 வச்சுருப்பீங்க, நிறைய பொருளாதாரத்தில் உயர்வடைவீங்க, நிலங்கள் வாங்குவீங்க, எதிர்பாராத விதமாக சொத்துக்கள் சேருவது, இது எல்லாம் கன்னி மூலை சரியாக இருந்து ராகு தசை நடந்து. அதுக்காக வேறு தசை நடக்கும்போது தப்பாக போயிடுமா? இல்லை, ராகு கூமுலேட்டாக அதிகமாக உயர்வை கொடுக்கும். ஏன்னாக்கா ஒரு சுக்கிர தசை நடக்கும்போது நார்மலாக இருக்கும், அதே ராகு தசை அதிகமாக கொடுக்கும். அப்போ அந்த கன்னி மூளைக்கு உண்டான உயர்வையும் அதற்குண்டான தவறுகளையும் உங்களுக்கு சுட்டி காட்டியிருக்கின்றேன். அதற்கேற்றாற்போல் செயல்படுங்க. நிறைய பிளான் நீங்கள் பார்த்துக்கிட்டே வர்றீங்க. பிளான் நீங்கள் சீர்திருத்தம் செய்ய போகிறீங்க அல்லது பிளான் நீங்கள் புதுசாக அமைக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய ஜாதகம், மனைவி ஜாதகத்தை அனுப்பி வச்சிங்கன்னா அதை படித்து அதற்கு உண்டானதில் குழி பொருத்தம் நாங்கள் எடுத்து அப்புறமா 2-3 ஆப்ஷனில் உங்களுக்கு பிளான் அனுப்புகின்றோம். அல்லது நீங்கள் பிளான் நீங்கள் அமைச்சிருக்கீங்கன்னா சீர்திருத்தம், அதாவது சின்ன கரெக்ஷன், அதே ஜாதகத்தை பார்த்து குழி பொருத்தம் பார்த்து சீர்திருத்தம். நிறைய அன்பர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, தெற்கு பார்த்து வீடு கட்டலாமா அப்படின்னு கேட்குறாங்க. எப்பொழுதுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, பிளாட்டு தான் உங்களை வாங்கும், நீங்கள் பிளாட்டே வாங்க முடியாது. அடியேன் நான் உணர்ந்துருக்கிறேன். அந்த பிளாட்டில் நீங்கள் நின்னீங்கன்னாக்கா அந்த பிளாட் உங்கள்கிட்ட பேசும். நீங்கள் இருங்க, உங்களை நான் நல்லா வச்சுக்கிறேன், நான் உங்களை வாழ்த்துறேன், நீங்கள் உங்களுக்கு எந்த விதமான உயர்வை நான் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு பேசும். ஸோ அது எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்னா, உங்கள்கிட்ட காசு பணமே இருக்காது. ஸோ அந்த இடம் கொடுக்குறவர் என்ன சொல்லுவார், சும்மா ஒரு அட்வான்ஸ் கொடுங்க சார், உங்களுக்கு 15 கொடுத்துறேன் அப்படின்றார். நண்பர் நான் கூட காசு தரேன் அப்படின்னு சொல்லுவார். இது மாதிரி உங்களுக்கு உதவிகள் வரும். அப்படின்னா அந்த நிலம் உங்களுக்கு கையகப்படுத்துவதற்கு உண்டான அமைப்பு உங்களுக்கு கிடைப்பதற்கு உண்டானது வரவேற்குதுன்னு அர்த்தம். நிறைய காசு நீங்கள் வச்சுருப்பீங்க, அந்த இடத்த போய் அவர் கொடுக்க மாட்டார், இல்லைன்னா ஏதோ ஒரு வழக்கோ ஏதோ ஒரு பிரச்சனையோ இல்லை பக்கத்து வீட்டுக்கார கரைச்சலோ ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த இடம் உங்களுக்கு அக்செப்ட் பண்ணலைன்னு அர்த்தம். அதனால் இடத்தை நீங்கள் எந்தவித காரணமும் நிந்தனை செய்யாமல் உங்கள் ஜாதகத்தை தெற்கு திசைக்கு உண்டான செவ்வாய் ஆட்சியோ உச்சமோ அல்லது ஏதோ ஒரு கிரகத்துடன் நல்ல தொடர்பில் இருந்தால் தெற்கு உங்களை உயர்த்தும். இது மாதிரி எல்லா திசையும் உங்களுக்கு உயர்த்தும். நாங்கள் கிழக்கிலேயே இருந்திருக்கோம், தெற்கு நாங்கள் போனதே கிடையாது. தெற்கு நீங்கள் ஃபயர் சர்வீஸ்லேயே மிலிட்ரியிலே இருந்தால் அப்போ தெற்கு நல்லா தானே இருக்கும்.
அது மாதிரி தலைவாசல் சரியாக வாஸ்துபடி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் சவுத்து வெஸ்ட்டு மாத்திரம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். பிளான் சம்மந்தப்பட்டதை உங்களுக்கு தகவல் பேசியிருக்கிறேன். ஸோ இந்த அமைப்பை நான் பேசுகிறது உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய தகவல்கள் நீங்கள் இதில் பதிவு சப்ஸ்கிரைப் செய்யுங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் செய்யலைனாக்கா உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் வராமல் இருக்கும். இது மாதிரி நிறைய தகவல்கள் தினம் தினம் நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். வாஸ்துவில் ஒரு விழிப்புணர்வு வரணுங்கிறதுக்காக அடியேன் இருக்கிறது மதுரையில் இருக்கிறேன். ஸோ நிறைய பிளான் கொடுக்குறேன். ஏன்னாக்கா நான் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சிவில் இன்ஜினியர். 2Dயில் கையில் போடுறது கிடையாது. நிறைய பேர் வந்து கையிலேயே போட்டுட்டு இதான் அப்படின்றாங்க. நாங்கள் ஒரு 3-4 ஆப்ஷன். ஸோ அந்த பிளானை நாங்கள் தொட்டு கும்பிட்டு இவர் நல்லா இருக்கணும், நல்லா வரணும். ஏன்னா அடியேன் இந்த ப்ரொஃபஷன்லேயே இருந்து இந்த வரைபடங்கள் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். ஸோ அதனால் நீங்கள் நிச்சயமாக வாஸ்துபடி உள்ள வீட்டினுடைய வரைபடத்தை அமைத்து நலமாக வாழ வேண்டும். சிவாய நமக.